ஹாய், கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு காரசாரமான தண்ணி சட்னி செய்ய போகிறோங்க. இது டிஃபன், இட்லி, தோசை, உப்புமா, கிச்சடி, ஆவல் எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். தண்ணி சட்னி முடியும் ஊற்றி ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு கைப்பிடி தேங்காய் சிறுசாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடிக்கு 2 கைப்பிடி பொட்டுக்கடலை, ஒரு கைப்பிடி தேங்காய்னா 2 கைப்பிடி பொட்டுக்கடலை போட்டுக்குங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகா, 4 கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா காரமாக இருக்கும். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் மல்லித்தலையும் ஆட் பண்ணுற அளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சின்ன வெங்காயம் பெருசாக எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பல் பூண்டு, இஞ்சி சின்ன ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. இஞ்சி நிறையா போட்டிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. உப்பு அளவாக போட்டுக்கலாம். 2வது டேஸ்ட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. எவ்வளோ நைஸாக அரைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, உப்புமா, கிச்சடி, அவல் அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அருமையான காரசாரமான சட்னி ரெடி. இது சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ்.